ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ஆஃப் மியூசிக்கல் காரில் பார்க்க போகிற கார் என்னென்னா டொயோட்டா இனோவா. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் ஆல்ரெடி ஒரு 8 years பிஃபோர் அவர் வந்து ஒரு ஆடியோ பண்ணியிருந்தார். ஒரு 2 channel ஆம்ப் சப்போர்ட் அப்டேட் பண்ணியிருந்தார் ஒரிஜினல் ஸ்பீக்கருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக நம்ம யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது நம்ம வீடியோஸ் அவர் பார்த்துருக்காரு. அவசரத்துக்கு அவர் ஒரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மட்டும் டேமேஜ் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் மட்டும் வெளியே எங்கே போய் மாற்றிருக்காரு. ஆனால் அவர் சுத்தமாக சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தார் இங்கே ஆரம் கேட்டகரிஸ்க்கு. அவருக்கு ஒரு சஜஷன் கொடுத்தோம். கரெக்டாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்னிங் செலிப்ரேஷன் டைமில் தான் அவர் இங்கே வந்திருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்டில் நல்ல காம்பனன்ட் போட்டு ஒரு 4 channel ஆம்ப் போடலான்னு சொல்லி வந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ காமிச்சோன்னா ஒரு ப்ராசஸரோட ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜிங் சவுண்ட் ஆகட்டும் எல்லாமே அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி நம்ம ஒரு ப்ராசஸர் போட்டு ஒரு ஆடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேக்கேஜ் கொடுத்தோம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்னிங் செலிப்ரேஷன் ஆஃபர் கொடுத்தோன்னே சரி இந்த பட்ஜெட் எனக்கு வர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஆடியோ பண்ணிட்டு போயிட்டார். மாட்டினதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். ஸோ நம்ம இம்ரான் சார் வந்து டெமோ காட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேஸில் வந்து அவ்வளோ ஹாப்பினஸ், அந்த ஸ்டேஜிங் சவுண்டு, அந்த எந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. நம்ம படிக்கிற கான்செப்ட் என்னன்னு தெரியல சொல்ல, டூ-வே பாசிவ் கான்செப்ட். ஸோ பாசிவ் ஆக்டிவ் என்னன்னா, பாசிவ்ங்கும் போது மிட் டு ஃபுட் வீட்டுக்கு ஒரு சேனல் போகிறது தரிசனம் பாசிவ். ஆக்டிவ் போது இண்டிவிஜுவலாக போகும்போது ஆக்டிவாக இருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் நடக்கணும் ரெண்டுக்குமே, ஆக்டிவ் போது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், அக்யூரேசியும் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ ஆக்டிவ் ட்விட்டர் தனியாக போகும்போது நம்ம பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும், ஸ்டேஜிங் இருக்கும். இப்போ இந்த ட்ராக் எப்படி செக் பண்ண போகிறோம்னா, ஸ்பீக்கர்ஸ் வில் பி இந்த லெஃப்ட் அண்ட் ரைட். ஆனால் சவுண்ட் இங்கெல்லாம் கேட்கும். எந்த அளவுக்குன்னா இந்த ஹைட் லெவலுக்கு வரைக்கும் சவுண்ட். இப்போ எப்படின்னா left, இப்போ ஸ்பீக்கர் லெஃப்ட்னு சொல்லும்போது ஆப்வியஸாக ஸ்பீக்கர் இந்த சவுண்டு கேட்கலாம் கேட்குது. ஆனால் பேஸ் டிக்கியில் இருக்குது. பேஸ் உங்களுக்கு கேட்டுச்சுங்க இங்கே மறுபடியும் இருக்கிற பாருங்க, இது பேஸ். இப்போ நீங்கள் என்ன லெஃப்ட்டில் கேட்டீங்களோ அதே தான் ரைட்டில் இருக்கும். right, பேஸ் அங்கே இருக்குங்க. ஸோ இது லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இது போக இங்கே ஸ்பீக்கர்ஸ் நம்ம மாட்டல சார் இங்கே ஃப்ரண்ட்டில். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இங்கே கேட்கும். வாய்ஸ்லேருந்து எல்லாமே இந்த ஹைட் லெவல் வரைக்கும் கேட்கும். center, இங்கே இருக்கும், கிட்டார் இங்கே இருக்கும், ஃப்ளூட்டு, இந்த சென்டர் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் left, center, அதாவது சவுண்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த ட்விட்டர் இவ்வளோ பக்கமாக இருக்கு, கேட்கல உங்களுக்கு இங்கே தான் கேட்டிருக்கோமா. இப்போ அடுத்தது இந்த சவுண்ட் இங்கே வருது, நீங்கள் சொல்லணும். right, center, கரெக்ட். அங்கே இருக்கு, எல்லாமே அங்கே தான் இருக்கும். அவ்வளோ பக்கமாக இருக்கு ஸ்பீக்கர், எதுவுமே கேட்கல. ஸோ இதுதான் சார் இந்த ப்ராசஸரோட வேலை. ஸோ ப்ராசஸருங்கிறது என்னன்னா, அது மாட்டின சவுண்ட் வந்துடும். அது கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்து டியூன் பண்ணும்போது இந்த மாதிரி இல்லை அக்யூரேசி லெவல் தெரியும். இப்போ நம்ம இதில் பார்த்து பொசிஷன் ஆஃப் சவுண்ட். இன்னொன்று பார்த்து ஸ்டேஜ் ஹைட்னு ஒன்று இருக்குது. ஹைட்னா சவுண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி லேயராக இது வரைக்கும் இங்கே வரும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். எங்கே சார் பேசுறதுல பேசி இங்கே கேட்டிருக்கேன். மறுபடியும் ஃபஸ்ட்டு நானே காமிக்கிற மாதிரி. கிட்டார் சவுண்ட். அடுத்தது இங்கே இருக்க சவுண்ட். இங்கே இருக்கும். அதான் சொன்னேன், ஹைட் அப்படியே இருக்கும். அடுத்தது இங்கே இருக்கும். இனி ஒரு மைன்யூட் சவுண்டு இங்கே வரும் பாருங்க. இதுதான் ஸ்டேஜ் ஹைட். ஸோ நம்ம ஒயிட் பார்த்துட்டு ஸ்டேஜ் ஹைட் பார்த்துருவோம். இந்த லெவலுக்கு நீங்கள் மியூசிக் பார்க்கலாம். இந்த சவுண்ட் பாருங்க, கரெக்டாக இங்கே ஒரே இடத்துல நின்று இந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் பாடிட்டு இருக்கும் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ட்ராக் காமிக்கிறேன். அந்த ட்ராக் எப்படின்னா லெஃப்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக போய் ரைட் வரைக்கும் வரும் பாருங்க.
அப்படியே வரும். நீங்க சவுண்ட் பார்த்துட்டே இருக்கலாம். கீழே வரைக்கும் வரும். ஸோ இந்த சவுண்டு அப்படியே ஃபுல்லாக ட்ராவல் ஆகி வரும். ஸோ இதுதான் டேஷ்போர்டே டவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் தான் சொல்கிறது. இப்போ நம்ம ரெகுலர் கேட்குற சாங்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி சாங்ஸ் ஜாஸ்தி கேட்பீங்க? 1990s. ஓ சரி. ஃபுல்லாக இருக்கும். சப்வூஃபர் டிக்கியில் இருக்குது, ஆனால் பேஸ் நீங்கள் கேட்குது. ஆமாம், முன்னாடி அங்கே எங்கேயோ ஒரு தனியாக பின்னாடி நடிச்சிட்டு வந்துருக்கும். வால்யூம் வச்சிங்கன்னா அது தனியாக இருக்கும். மைண்டே தலைவலி ரொம்ப நேரம் கேட்டிங்கன்னா மைண்ட் இது என்ன சொல்கிறது, ரொம்ப சண்டை போடும். மியூசிக் எங்கே இருக்குது அது எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேஸ் உங்களை காமிக்கிறேன். நம்ம பழைய சப்பு இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே பேஸ் ஏற்றலாம் போகலாம். ஆனால் என்னென்னா நீங்கள் கம்மி பண்ண வச்சு கம்மி பண்ண முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா பேக்கில் நீங்கள் நமக்கு இங்கே நல்லா இருக்கும். பேக் கண்ட்ரோல். ஆமாம், கெயின் கண்ட்ரோல் இல்லை. இப்போ பேக்கில் ஃபேமிலியோட உட்காரும்போது பேஸ் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வால்யூமே கம்மி பண்ண வேண்டிய வந்துடும். அதனால பேஸ் வந்து கரெக்டாக ஓவர்லாப் இல்லாமல் வச்சுருக்கிறதில்ல. அது மட்டும் 2-3 ட்ராக் தான் வச்சு பார்த்துக்கலாம் சார். இப்போ மற்றபடியே உங்களுக்கு வேறு கரெக்ஷன்ஸ் தான் இருக்குங்க அதில். இதில் ஐ மீன் டீட்டெயிலிங்கில் இல்லை பேஸ் இதுக்கு மேலே குறைக்க வேண்டாம். அப்படி தானே? இதுக்கு மேலே குறைக்கக்கூடாது. நீங்கள் கம்மி பண்ணுங்களா? இல்லை எனக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. இல்லை ஜாஸ்தி இல்லை, அது இந்த பாட்டில் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இந்த பாட்டு பேஸ் உள்ள சாங். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் பேஸ் உள்ள சாங் தான். இதெல்லாம் பேஸ் உள்ள சாங். இதே பேஸ் இல்லாத சாங் கேட்கும்போது இசைக்கின்ற பொழுது இதெல்லாம் பாருங்க கரெக்டாக இருக்கும் பேஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணணுங்களா? பேக்ல உட்காந்து கேட்குறீங்களா? பெரியவங்க உட்காருவாங்க. கம்மி பண்ணாலும் ஒன்றும் இல்லை, ஒரு பாயிண்ட் வேணா கம்மி பண்ணுங்க. ஓகே. இதுல எப்படி பண்ணிருக்கேன்னா எல்லாமே ஈக்குவல் ஃபிளாட்டா வச்சிருக்கேன். எந்த சவுண்டும் இந்த சவுண்ட் ஓவர்லாப் பண்ணாது. ஈக்குவல் ஃபிளாட்டா இருக்கு உங்களுக்கு. இப்போ இதுல ட்ரிபிள் வேணாலும் ட்ரிபிள் ஏற்றலாம். ஆனால் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ஒரு பாட்டுக்கு நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே இது ஃபிளாட்டா இருக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஓப்பனா இருக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி கேட்டு ஒரு என்ன ஆகுனா அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் குறைச்சிடுவது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் ஈக்குவல் ஃபிளாட்டா இருக்கணும். அப்போதான் எல்லாமே நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இது அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிறது சார். ஸோ இதில் என்ன பியூட்டினா ப்ராசஸர் ஸ்டோர் பண்ண எப்படியா இருக்கும், மாறவே மாறாது. இந்த செட்டப்பில் நீங்கள் வந்துட்டு எல்லாமே ஃப்ளாட்டாக வைக்கணும். நீங்கள் 0 லவுட்னஸ் ஆஃப் ஸ்பீக்கர் லெவல் இது எல்லாமே 0 தான். ஓகே, எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாதுல்ல. சப்வூஃபர் அதுவும் ஏன்னா நம்ம ப்ராசஸர் போகும்போது வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, எல்லாம் ஃப்ளாட். ஆனால் இங்கே சேஞ்ச் பண்ணாலும் அங்கே சேஞ்ச் ஆகாது. மாறும் கண்டிப்பாக அது எஃபெக்ட் ஆகும். ஆனால் அந்த எஃபெக்ட் நடக்கக்கூடாது. அதனால ப்ராசஸில் பண்ணிட்டோம். கஸ்டம் 1 எல்லாமே ஃப்ளாட் தான். ஃப்ளாட். ஓகே, இதில் வந்து வெறும் நம்ம வந்துட்டு ஆடியோ மட்டும் தான் எடுக்கிறோம். ஈக்குவலைசிங் எதுவுமே எல்லாமே ஆஃப் தான். அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சப்வூஃபர் ஆஃப் எல்லாம். ஸோ இப்போ இந்த டெமோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. டெமோலே தெரிஞ்சிருக்கும் இந்த ஆடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆடியோ பண்ணணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எங்கே ஆடியோ பண்ணாலுமே நல்ல ஒரு ஆத்தரைஸ் டீலர்கிட்ட போயிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா ஆடியோவில் வந்து நிறைய முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சஜஷன். தென் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வயரிங் அண்ட் இன்சுலேஷன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங். இந்த 3ல் எது ஒன்றுமே மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு அந்த ஆடியோ ப்ராப்பராக கிடைக்காது, அவுட்புட் சுத்தமாக வராது உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்மா காம்படிஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வயரிங் ஸ்டைல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிஷனுக்காகவே தான் நம்ம கஸ்டமர் காசுமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது பேசிக்காக இருந்தாலும் சரி, டாப்பாக இருந்தாலும் சரி, அது என்னன்னா அதோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா எம்மா அந்த வயரிங் டயக்ராம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வயரிங் ஸ்டைல் எம்மாவோட தான் இருக்கும் காம்படிஷனுக்காக. ஸோ ஃபியூச்சரில் அவங்களும் காம்படிஷனுக்கு வர மாதிரி தான் நம்ம எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் உங்கள் வண்டியை
ப்ராப்பராக ஆத்தரைஸ் டீலர்கிட்ட போய் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணுங்கள். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னிங் செலிப்ரேஷன் ஆஃபரில் வந்து அவர் வந்து அந்த பேக்கேஜ் செட் ஆகி போனார். நீங்களும் வாங்க, உங்கள் வண்டியை கொண்டு வாங்க, செலிப்ரேஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய டீல் நம்ம கொடுப்போம் இல்லை. ஸோ நீங்களும் நம்ம ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, உங்களுக்கான டீல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். See you next video மக்களே. Until then, see you bye. This is Apradi from RM Decors.